வணக்கம். உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டீம் இல்லை உங்கள் எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுற சிம் கார்டு இல்லை மொபைல் நம்பர் யாரோடது? அதாவது நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமோ லாங் ரன்னில் யோசிச்சு பாருங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் வராங்க, அவங்க ஆஃபீஸ் நம்பர்லேருந்து கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 இயர்ஸில் அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க, இன்னொரு பர்சன் வராங்க. அப்போ நம்ம ஆஃபீஸ் நம்பர் வச்சுருந்தோன்னா சேம் நம்பரில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட கால் வரும்போது இந்த ஆஃபீஸ்லேருந்து, இந்த கம்பெனிலேருந்து, இந்த பிஸ்னஸ்லேருந்து கால் வருதுன்னு ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் ஆகும். அண்ட் நம்மளோட எம்ப்ளாயீஸ், நம்மளோட டீமுக்குமே இதுதான் நல்லது. அவங்க இன்னொரு ஜாப்க்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பழைய வேலையிலேருந்து டிஸ்டர்பன்ஸோ இல்லை தேவையில்லாத கால்ஸோ அவாய்ட் ஆகணும் அப்படின்னா எம்ப்ளாயருக்கும் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் 2 பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கிறது ஆஃபீஸ் சிம் கார்டு யூஸ் பண்ணுறது தான். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் உங்களோட டீமோட பர்சனல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே இம்மீடியட்டாக ஒரு சிம் கார்டு வாங்கி ஆஃபீஸ்க்குன்னு வாங்கி அதை ஆஃபீஸ் சிம் கார்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.